ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூரை மீன் வாங்கியிருந்தோம்ல, அதை தான் இன்றைக்கி எப்படி வெட்டுறதுன்னு பார்க்க போகிறோம். மீடியமான சைஸ் சூரை மீன் தான். ஆனால் மீன்காரங்கிட்டே வெட்டி கேட்டோன்னா வெட்டி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதை வெட்டி வாங்கிட்டு வந்தோன்னா நமக்கு வீடியோவில் காட்டும்போது அது மீன் முழுசாக இருந்தால் தானே பார்க்க நல்லாயிருக்கும். பீஸ் பீஸாக காட்டினோன்னா அது என்ன மீனுன்னு புரியாது, பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்காது. அதனால் சரி முழுசாகவே வாங்கி நம்மளே க்ளீன் பண்ணலான்னு வாங்கியாச்சு. அதுக்கு மீன் வெட்டுற கத்தியை பார்த்திங்கன்னா கத்தியே சரியில்லை. என்கிட்ட ஒரு பெரிய கத்தி இருந்துச்சு, பழைய வீடியோலாம் பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். மரப்பிடி உள்ள கத்தி, மீன் சூப்பராக வெட்டும். மீன் வெட்டுறதுக்கு அந்த மாதிரி கத்தி தான் நல்லாயிருக்கும். ஆனால் என்கிட்ட அந்த மாதிரி கத்தி இடையில உடஞ்சிருச்சு. இனி நாகர்கோவில் போனால் தான் அந்த கத்தி வாங்கிட்டு வரணும், இங்கே கிடைக்கல. அதனால் இப்போதைக்கு இருக்கிற இந்த சின்ன கத்திரியும் இந்த கத்தியும் வச்சு தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த சூரை மீனுக்கு அந்த கழுத்துக்கு கீழே அந்த பக்கத்தில் கொஞ்சம் செதில் மாதிரி கொஞ்சம் கனமான ஒரு தோல் இருக்கும். அதான் இருக்குல்ல பார்த்திங்க, அதெல்லாம் வெட்டி எடுத்துடணும். இல்லைன்னா நம்ம அப்படி போட்டோன்னா அது குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் டேஸ்ட்டும் மாறும். இன்னொன்று அந்த சின்ன சின்ன செதில் மாதிரி இருக்கிறதெல்லாம் உதிர்ந்து குழம்புல கலந்துரும். அது நம்ம சாப்பிட முடியாது இல்லையா? அதனால் அதை ஃபுல்லாக அந்த தெரியும், கை வச்சு பார்த்தோன்னா கொஞ்சம் தடினமாக இருக்கும் அந்த இடம். அதை ஃபுல்லாக அப்படியே வெட்டி அதை எடுத்துட்டோன்னா சூப்பராக வந்துடும். இந்த பார்த்திங்களா, தெரியுதா கொஞ்சம்? அது அவ்வளோதான். அந்த கழுத்துக்கு கீழே அந்த தலையோடு சேர்ந்து அந்த கீழ்ப்பகுதியில் சுற்றி எடுக்கணும். அந்த பின்னாடி 2 பக்கத்துலேயும் இந்த முன் பக்கத்துலேயும் எடுத்துகிட்டு அதுக்கு முன் 2 சைடில் உள்ள முள் எல்லாத்தையும் கட் பண்ணிட வேண்டியதான். கட் பண்ணிவிட்டு அப்புறம் நமக்கு என்னென்ன சைஸில் எப்படி வேணுமோ, ஏன்னா என்கிட்ட அரிவாமனையும் இல்லை, மரக்கத்தியும் இல்லை, மீன் வெட்டுற பெரிய கத்தியும் இல்லை. இந்த கத்தி தான் இருக்குது. இந்த கத்தி வச்சு நம்ம இந்த ரவுண்டாக தான் வெட்ட முடியும். வெட்டிட்டு வேணால் சின்ன சின்ன துண்டாக எடுத்துக்கலாம். ஆனால் அந்த ரவுண்டாக வெட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கத்தி கொஞ்சம் வெட்டாத மாதிரி தான் தெரிஞ்சு. கொஞ்சம் நான் கொஞ்சம் நைஸாக தான் வெட்டி ரவுண்டாக வெட்டி பொரிக்கிறதுக்கும் குழம்பு வைக்கிறேன் அப்படியே ரவுண்டாக தான் போடலான்னு இருந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா நான் பீஸு வெட்டும் போதே அந்த மீன் நல்லா என்ன சொல்கிறது, பிஞ்சு போய் தான் வந்துச்சு. அப்படி பிஞ்சு போய் வந்துச்சுன்னா நம்ம மீன் குழம்பு மீன் பொரியல் வைக்க முடியாது. மீன் பொடி மாஸ் தான் பண்ணணும். எனக்கு அது மீன் பொடி மாஸ் பண்ணுறதுக்கும் தெரியாது. மீன் குழம்புக்கும் பொரிக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு அது பீஸ் ரவுண்டாக வந்தால் தான் வசதியாக இருக்கும், பொடியாமல் நீட்டாக இருக்கும். அதனால் நான் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய துண்டாகவே வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். இனி தான் நடுவில் வச்சு கட் பண்ணிக்க வேண்டியதான். அதான் இருக்குது பார்த்திங்களா, அதில் வச்சு ஒரு கட் பண்ணி எடுத்துட்டோன்னா வேலை முடிஞ்சு. அப்படி பீஸ் பீஸாக கட் பண்ணி தேவையான சைஸில் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்கிட்ட மீன் வெட்டுறதுக்கு போர்டு இருக்குது. அந்த மரத்தில் உள்ளது இல்லை சாப்பிங் போர்டு இருக்குல்ல, அது இருக்குது. ஆனால் அதில் வச்சு வெட்டிட்டு அதை ஒன்று கழுவணும், தரையை கழுவணும், எல்லாம் ஒன்றுக்கு 2 வேலை. அதனால் அந்த பாத்திரம் விளக்குற சிங்கு பக்கத்துலேயே அந்த தரையை நல்லா கழுவி விட்டுட்டு அதில் வச்சு மீனை கட் பண்ணிட்டேன். இப்போ கட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தோன்னா இதை அப்படியே கழுவி உள்ளே ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சம் விம் லிக்யூடை விட்டு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டோன்னா டைல்ஸும் சூப்பராக இருக்கும், நமக்கு வேலையும் கொஞ்சம் மிச்சமாக இருக்கும். அதனால் நான் இந்த மாதிரி தான் மீன் வெட்டியிருக்கேன். பாருங்கள், பீஸாக எல்லா மீனையும் வெட்டியாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப்